ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேங்க. இங்க பாருங்க எவ்ளோ பசுமையா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கத்தாழையில வந்து இந்த ஒரே ஒரு செடி தாங்க வச்சேன். ஆனா நெறைய செடி வந்து பக்கத்துல பக்கத்துல குட்டி குட்டியா வளர்ந்துருந்துச்சுங்க. அதான் உங்கட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 8 மணி இருக்குங்க. 8 மணிக்கே டேபிள் ரோஸ்ல எவ்ளோ அழகா பூத்து வந்துருச்சு பாருங்க. கொத்து கொத்தா பூத்திருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் இன்னைக்கு மதியானம் வந்து கீரை கடையல் செய்யலான்னு சொல்லிட்டு, இது வந்து மிளகு தக்காளி கீரைங்க. பறிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி ஓகே 2 பேருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இலைய மட்டும் பறிச்சுட்டு இருக்கிறேங்க. இது நான் விதையெல்லாம் எதுவுமே போட்டு வைக்கல. கீரை கழுவுன தண்ணிய நான் ஊத்தியிருப்பேனாட்டுருக்கு. அதுலருந்தே வந்து வளர்ந்து வந்திருக்கு எனக்கு. நான் இலைய மட்டும் பறிச்சுட்டு அந்த குச்சிய அப்படியே விட்டுட்டேன். திரும்ப வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல. வந்தா எனக்கு சந்தோஷம். பாருங்க எவ்ளோ பசுமையா இருக்கு. இத வந்து நம்ம துவரம் பருப்பு போட்டு கடையல் செய்யலாம் இன்னைக்கு மதியானத்துக்கு. அதுக்கிடையில இன்னைக்கு எனக்கு காஃபியும் குடிக்க தோணல, டீயும் குடிக்க தோணல. ஒரு கிளாஸ் சுகர் போட்டு பால் தான் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால பால் வந்து நான் காய்ச்சிட்டு இருக்கிறேங்க. காலையிலக்கு வந்து மெக்ரோனி தான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு, அதில கொஞ்சம் உப்பு, எண்ணெய் போட்டிருக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளயே நம்ம ஒரு கிளாஸ் பால குடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திக்கிட்டு இருக்கிறேங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து காஃபி பிடிக்குமா? டீ பிடிக்குமா? இல்ல பூஸ்ட் பிடிக்குமா? இல்ல பால் குடிக்க பிடிக்குமா? சொல்லுங்க கமெண்ட்ல. சரி தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மெக்ரோனிய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. அது பாக்ஸ்ல இருந்து விழுகவே இல்ல. சில சேனல்ல எல்லாம் அப்படியே அழகா கொட்டுறாங்க. நம்மளும் அப்படி கொட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா விழுகவே மாட்டேன்ருச்சு. அதோட நம்ம எப்பயும் போல மூடிய கழட்டிட்டு கொட்டிட்டேங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் நான் செய்ய போறேங்க. வீட்ல வந்து சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் செய்ய போறேன். அதனால இது வந்து நான் எப்படி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னடா மெக்ரோனி செய்யணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வந்து மதிய சமையல் நான் வந்து கீரை கடையல் சொன்னேன்ல, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மீல் மேக்கர் இது. சோயான்னு சொல்லுவாங்க. அது வந்து 65 மாரி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வடச்சட்டிய நம்ம கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதிலேயே நான் வந்து வேக போட்டேங்க. இப்ப வந்து மெக்ரோனி செய்யறதுக்கு 2 தக்காளி, அப்புறம் வந்து கறி மசாலா பொடி, மிளகாய் தூள், மஞ்சத்தூளு, அதிலேயே கல்லுப்பு போட்டு அந்த தக்காளிய வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆயில் ஊத்தி கடுகு போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சு வெட்டி வச்சதுனால சின்ன வெங்காயம் போட்டுருக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தோனேயும் அந்த தக்காளி, அத போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அரைச்சு வச்சிருக்கிறோம்ல தக்காளி அந்த பேஸ்ட்ட. தக்காளியோட பச்சை வாசனை போணுங்க. அந்த மசாலா பொடி பச்சை வாசனை, அப்புறம் அந்த ஆயில் வந்து வெளிய மிதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளிய வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி வதங்கி வந்தோனேயும், நம்ம வேக வச்ச மெக்ரோனிய போட்டுறலாம். நல்லா கிளறி இந்த மாரி விட்டுட்டு, நீங்க கடைசியா வந்து நான் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுருக்கிறேங்க. "ஏம்மா இது கொஞ்சமாம்மா?" அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு இது கொஞ்சம் தாங்க. பட்டர் போட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா, அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அப்படி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். சுட சுட சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு நல்லாருக்கும். நீங்களும் இது மாரி செஞ்சு பாருங்க. சரி நம்ம மதிய சமையலுக்கு கீரை பறிச்சு வச்சோம்ல, கீரை கடையல் பண்ணிறலாமா? கீரை கடையலுக்கு நான் கீரை பறிச்சு வச்ச கீரைய சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கிடையில மதியத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சுக்கிறேன். சாப்பாடு வந்து நான் வடிச்சு தாங்க எப்பயுமே செய்வேன்.
வந்து ஆயில் ஊத்தி இது வந்து கீரை கடையலுக்கு. ஆயில் ஊத்தி, கடுகு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். அப்புறம் இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு, கடையலுக்கு தகுந்த அளவுக்கு வரமொளகா. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி வந்த பிறகு, நம்ம வந்து கீரைய போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சமா இருந்தாலும் நம்ம செடியில வளர்ந்த கீரைங்கிறப்போ நம்மளுக்கு மனசுக்கே செய்யறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு, கீரைக்கு தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்ல கீரைய வந்து வேக வச்சுக்கலாம். கீரை வெந்து வந்தோனே அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கிடையில வந்து இந்த சோயா நம்ம வேக வச்சிருந்தோம்ல, அது வந்து வெந்து வந்துருச்சு. அதுல இருக்கிற தண்ணிலாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, நான் கடலை மாவு போட்டிருக்கிறேன், அரிசி மாவு போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து வரமிளகா பொடி போட்டிருக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. போட்டு நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊத்த வேணாங்க. அப்படியே அதுல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வந்து வந்துரும். நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டா தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி. எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் பத்தலைங்க. அதனால தெளிச்சு தான் விட்டேன். கொஞ்சமா தெளிச்சு விட்டு பெரட்டி எடுத்துருக்கிறேன். சில பேர் வந்து கடலை மாவு வந்து நெறைய போடுவாங்க. எனக்கு அந்த மாரி போட்டு செஞ்சா புடிக்காது. பிளெயினா செஞ்சா தாங்க புடிக்கும். அப்புறம் வந்து சிலர் கலர் பொடி போட்டு அந்த கலர் வரணும் அப்டி சொல்லிட்டு போடுவாங்க. எனக்கு அதுவும் புடிக்காது. நான் செஞ்சது மஞ்ச கலர்ல தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் துவரம் பருப்பு வேக வச்சிருந்தேன் கீரைக்கு. அத போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கீரை. இந்த மாரி நான் வளர்க்குற செடியில இருந்து எடுத்து செய்ற கீரையோ எதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் சோயா 65 வந்து போட்டு எடுத்தாச்சு. பாருங்க இன்னைக்கு சமையல் வந்து இதாங்க. வீட்ல உள்ள பொருள வச்சே இன்னைக்கு சமைச்சாச்சு. சண்டேனா எல்லார் வீட்லயும் நான்வெஜ்ஜா தான் இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து கீரை கடையல், சாதம் ரெடி ஆயிருச்சு. சோயா 65 ரொம்ப மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. இதாங்க இன்னைக்குள்ள சாப்பாடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து எப்பயும் போல கோதுமை தோசை தாங்க எங்க வீட்ல. கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி இதுதான் இருக்கும். அதுக்கு வந்து தக்காளி பஜ்ஜி செஞ்சேங்க. தக்காளி பஜ்ஜி ஏற்கனவே என் வீடியோல போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க போய் பாருங்க. அவ்வளோதாங்க 2 தோசை, தக்காளி பஜ்ஜி தாங்க இன்னைக்கு நைட்டு. ஓகே. என் சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.